பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான கர்த்தருடைய வார்த்தை பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பாருங்க, கர்த்தர் நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனா இருக்கிறார். நிறைய வேளைகளில் நம்மளுடைய தேவைகள் அடுத்து நமக்கு பண தேவையாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதோ தேவை, ஏதோ ஒன்று நமக்கு தேவையாக இருக்கும் பொழுது அதை குறித்து நம்ம யோசிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ண போகிறோம், இது எப்படி சந்திக்கப்பட போகுது, ஒன்றுமே புரியலையே, நம்மளுடைய வருமானம் ரொம்ப குறைவாக இருக்கே, நம்மளால் இதை ஃபேஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி கலங்கி தவித்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் கர்த்தர் நம்மை தேற்றும்படியாக ஒரு வசனத்தை சொல்றாரு, குறைவை எல்லாம் மகிமையிலே நிறைவாக்குகிறார் அப்படின்னு சொல்லி அழகாய் நம்மளை தேற்றுகிறார். ஆமாங்க, ஒருவேளை உங்களுடைய விசுவாசம் குறைவுபட்டிருக்கு, இந்த தேவை எப்படிதான் நிறைவேற போகுதுன்னு சொல்லி, இந்த குறைவு எப்படிதான் நிறைவேற போகுதுன்னு சொல்லி உங்களுடைய விசுவாசம் குறைவுபட்டிருந்தா, இதற்கு முன்னாடி கர்த்தர் எப்படி அற்புதமாய் தேவைகளை சந்தித்தாருன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாகவே நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பெரிய தேவைகள் இருந்திருக்கும். அதை ஆண்டவர் அற்புத விதமாக நமக்கு சந்தித்திருப்பார். நம்ம சற்றும் எதிர்பார்க்காத விதத்தில் நம்மளுடைய தேவையை சந்தித்திருப்பார். அதை நம்ம யோசித்து பார்த்தோன்னு சொன்னால், அதே போல் கர்த்தர் இந்த தடவையும் நம்மளுடைய தேவையை சந்திப்பார். இனி வருகிற காலங்களிலும் நம்மளுடைய எல்லா தேவைகளை சந்திப்பாருங்கிற விசுவாசம் பெருகும். அதனால் உங்களுடைய குறைவுகளை குறித்தோ தேவைகளை குறித்தோ கவலைப்படாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவார். God bless you all.